அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய ஆதரவிற்கு மிக்க நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் போதி நர்சரியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் சக்குலண்ட் பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். சக்குலண்ட் பிளான்ட்டுடைய பூர்வீகம் தென்னாப்பிரிக்கா தான். அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டங்கள்லையுமே இந்த சக்குலண்ட் பிளான்ட்டு நல்லா வளரக்கூடியது. சக்குலண்ட் என்ற பெயர் லத்தீன் வார்த்தையான சக்கஸ் என்பதிலிருந்து வந்தது. சக்குலண்ட் பிளான்ட் என்றாலே சதைப்பற்றுள்ள தாவரமாகும். சக்குலண்ட் பிளான்ட் வறட்சியான இடத்தில் நன்கு வளரும். சதைப்பற்றுள்ள இந்த தாவரம் நமது காலநிலைக்கு சிறந்த தாவரமாகும். இந்த சக்குலண்ட் பிளான்ட்டில் 10,000க்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன. நிறைய கலர் இருக்குது. இதனுடைய வடிவமைப்பும் வேறுபட்டு இருக்கும். சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சக்குலண்ட் பிளான்ட் பிடித்தமான ஒரு செடியாகும். இதை பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். சக்குலண்ட் பிளான்ட்டை ஈஸியாக நாம் வளர்க்கலாம். வலுவான தனித்துவமான இலை வடிவங்கள் சதைப்பற்றுள்ள அமைப்புகளை நமக்கு கொடுக்கிறது. சக்குலண்ட் பிளான்ட்டை எப்படி வளர்க்கணும்னு பார்க்கலாம். இந்த பிளான்ட்டுக்கு தொட்டி எப்படி இருக்கணும், மண்கலவை எப்படி போடணும், சூரிய ஒளி எப்படி இருக்கணும், தண்ணீர் எப்படி கொடுக்கணும், அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். சக்குலண்ட் பிளான்ட் பிளாஸ்டிக், பீங்கான், மண், ஃபைபர் போன்ற எந்த தொட்டியிலையும் வைத்து நாம் வளர்க்கலாம். அந்த தொட்டியில் அடியில் துவாரங்கள் இருக்குதான்னு மட்டும் நாம் பார்த்துக்கணும். சக்குலண்ட் பிளான்ட்டுக்கு மண்கலவை எப்படி எனில் கோகோபிட், பெர்லைட், ஆர்கானிக் கோல் இவை கலந்து நாம் வைக்கலாம். சூரிய ஒளி எப்படி இருக்கணும்னா காலையிலோ அல்லது மாலையிலோ சிறிது நேரம் இருந்தால் போதும். தண்ணீர் சக்குலண்ட் பிளான்ட்டுக்கு எப்படி கொடுக்கணும்னா வெயில் நாட்களில் வாரம் ஒரு முறையும் மழை நாட்களில் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் தண்ணீர் விடலாம். நாம் ஊற்றும் தண்ணீர் வடிந்து விடும்படி தொட்டியும் மண்கலவையும் அமைந்து இருக்க வேண்டும். சதைப்பற்றுள்ள இந்த சக்குலண்ட் தாவரம் நல்ல வடிகால் வசதியுடன் கூடிய வறண்ட மண்ணை விரும்புகின்றன. உரம் மாதம் ஒரு முறை கொடுக்கணும். அப்போது தான் சக்குலண்ட் பிளான்ட் நன்றாக வளரும். சக்குலண்ட் பிளான்ட் எப்போது வீணாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணீர் விடுவதால் வீணாகும். அதிக சூரிய ஒளி பட்டாலும் இலை காய்ந்து போகும். மழை நீரில் நனைந்தாலும் வீணாக வாய்ப்புள்ளது. வடிகால் வசதி இல்லை என்றாலும் வேரழுகி வீணாகிவிடும். சக்குலண்ட் பிளான்ட்டுக்கு பெரிய அல்லது ஆழமான தொட்டியை நான் தேர்ந்தெடுத்தோம்னாலும் அப்போதும் அது வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிக நீர்ப்பாசனத்திற்கு அது வழிவகுக்கும். சக்குலண்ட் பிளான்ட்டுக்கு அருகருகே சிறு சிறு பேபி பிளான்ட் முளைக்கும். அதுவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அந்த பேபி பிளான்ட்டை எடுத்து வேறு தொட்டியில் வைத்து வளர்க்கலாம். சில சக்குலண்ட் பிளான்ட் இலையை எடுத்து வைத்தாலும் வளரக்கூடியது. சக்குலண்ட் பிளான்ட்டை கிஃப்டாகவும் நாம் கொடுக்கலாம். ஒரு சில சக்குலண்ட் பிளான்ட்டில் பூ வரும். சில சக்குலண்ட் பிளான்ட்டு பூ மாதிரியே தோற்றமளிக்கும். எங்கள் நர்சரி கார்டனுக்கு வருகிறவர்கள் பூ மாதிரி இருக்கும் சக்குலண்ட்டை அதிகம் விரும்புவர். நிறைய சக்குலண்ட் பிளான்ட்டை ஒரு பெரிய தொட்டியில் வைத்து அதனுடன் சின்ன சின்ன பொம்மைகளை வைத்தும் செட் பண்ணலாம். அதுவும் ஒரு மினி கார்டனாக தோற்றமளிக்கும். சக்குலண்ட் பிளான்ட்டில் முட்கள் இருக்காது. சக்குலண்ட் பிளான்ட்டு உட்புறம் மற்றும் வெளிப்புற அமைப்பினை அலங்கரிக்க பயன்படுத்தப்படுகிறது. சக்குலண்ட் பிளான்ட்டு காற்றில் உள்ள நச்சுக்களை அகற்றி காற்றை சுத்தம் செய்கிறது. நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.